மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இசுசுல இருந்து வரக்கூடிய எஸ்கேப் அப்படின்ற ஒரு வண்டியை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ப்ரீமியமான ஒரு கமர்ஷியல் வண்டி, 5 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேபினோட வரக்கூடிய ஒரு கார்கோ வண்டி இதுதான். ஸோ இது எந்த அளவுக்கு ப்ரீமியம் அப்படின்னா ரோட் ப்ரெசன்ஸே இந்த வண்டி சூப்பராக கொடுக்கும். அதனால நிறையா பேர் நானே டிரைவராக இருந்து வண்டி ஓட்டுவேன், என்னோட சொந்த தோட்டத்துக்கு வண்டி தேவை, இல்லை என்னோட சொந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒரு வண்டி தேவை அப்படிங்கும்போது முதல்ல ஒரு ஆப்ஷனாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு வண்டி இந்த இசுசுவோட எஸ்கேப்பை நம்ம சொல்லலாம். இதில் பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா டிமேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு 10 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் இருந்து வண்டி ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது அதே டிமேக்ஸில் இந்த எஸ்கேப் அப்படின்ற வண்டி தான் வரும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்கள், வெறும் கேபின் வச்சு சேசிஸோடு வர்றது, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இதில் கிடைக்குது. இதை தாண்டி இன்னும் ப்ரீமியமாக போகணும் அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா, அது போக பார்த்தீங்கன்னா உள்ள டச் ஸ்க்ரீன் அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற அதே டிமேக்ஸில் எஸ்கேப் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த வண்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய வண்டிகள். பட் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக இந்த எஸ்கேப் வண்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு வண்டி, ஜாப்பனீஸ் இன்ஜினியரிங்கில் வரக்கூடிய வண்டி, பயங்கர டிசைன் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்களேன். இதோட இன்ஜினை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். அதாவது நார்மலாக ஒரு கமர்ஷியல் வண்டி எடுத்தோம்னா இன்ஜின் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதுக்கு பெர்பெண்டிகுலராக இப்படி வச்சுருப்பாங்க இன்ஜினை. இதிலேருந்து டேரெக்டாக ஷாஃப்ட் பின்னாடி ரியர் வீலுக்கு கனெக்ட் ஆகிருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரியர் வீல் டிரைவ் வண்டி தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2.5 லிட்டர் இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜின் தான். அதிகபட்சமாக 176 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் அதே மாதிரி 78 ஹெச்பியும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் இதில் கொடுத்துருப்பாங்க. டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜின் தான் இதில் வருது அப்படின்றது இந்த இடத்துல பார்க்க முடியும். டர்போ சார்ஜர் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நிறையா விஷயங்கள், அதாவது நம்ம என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோமோ எல்லாத்தையும் கொண்டு ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டாங்க பாருங்க, அதை பார்க்க முடியும். அதே மாதிரி கமர்ஷியல் வண்டியில் எந்த அளவுக்கு நாய்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இதில் யோசிச்சிருக்காங்க பாருங்க. அதனால தான் இதை ஒரு ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. இதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரப்பர் மெட்டீரியல் இருக்குது. டங்குன்னு அந்த மெட்டலோட சவுண்டு வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம்னஸ் இதில் இருக்குது. சொல்லப்போனால் இசுசுவோட இன்ஜினை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அசால்ட்டாக ஏகப்பட்ட கிலோமீட்டர்ஸ் பிரச்சனையே இல்லாமல் ஓடிக்கிட்டு, லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பிரச்சனையே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாகவும் இசுசுவோட இன்ஜின் நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு சிறப்பான எக்ஸாம்பிள் அப்படின்னா பழைய அம்பாசிடரும், அது போக பார்த்தீங்கன்னா டவேரா, அந்த மாதிரி வண்டிகளை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதெல்லாம் இன்றைக்கும் மார்க்கெட் வேல்யூ நல்லா இருந்தது, வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இன்ஜின் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப அதிகம். மற்றபடி ஃப்ரண்ட்டோட லுக்கே நல்ல ஒரு பெரிய காராக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 205க்கு 616 அப்படின்ற ஒரு டயர் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பின்னாடி ட்ரம் பிரேக் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. விஷ்போன் சஸ்பென்ஷன் தான் இதில் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ரோட் கிரிப்பு எல்லாமே பக்காவாக இருக்கும். அதேமாதிரி குஷனிங் நல்லாயிருக்கும். பின்னாடி மட்டும் உங்களுக்கு லீஃப் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க, லீஃப் ஸ்ப்ரிங்கு. ஸோ இதில் சிறப்பான விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் ட்ராவல் பண்ண முடியும். முன்னாடி 2 பேர், பின்னாடி 3 பேர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி கார்கோ தொட்டியும் இருக்குது. ஒரு 5 அடி நீளம், 5 அடி அகலம், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஹைட் இருக்க மாதிரி இந்த தொட்டியை கொடுத்துருப்பாங்க. நார்மலாக அந்த வண்டி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரிஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஜேசிபி வச்சுருக்கீங்க, அது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பக்கெட்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது வேறு சைஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா இது பக்காவாக எடுத்துகிட்டு போக முடியும். அது போக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் க்ரேனுக்கு சம்மந்தமான டோயிங் ஹூக்ஸு இல்லைனா ரோப்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் ஒரு பயங்கரமான ஒரு அப்ளிகேஷன், அக்ரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு வண்டியாக தான் இது இருக்குது. இதில் ஒரு 55 லிட்டர் டீசல் போடுற மாதிரி ஒரு டேங்க் இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வாங்க உள்ள வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த டேஷ்போர்டே ஒரு பயங்கரமான ஒரு லுக்கில் இருக்கும். ஒரு ப்ரீமியமான ஒரு எஸ்யூவி காரில் உட்காந்துருக்க மாதிரி அந்த அளவுக்கு டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருப்பாங்க. நிறையா கட்ஸு, சிங்கிள் டோன் கலர் தான், பட் கட்ஸ் நிறையா கட்ஸ் இருக்க மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட்கான சுவிட்சு, இந்த இடத்துல ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர் மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் சார்ஜிங்கான
அந்த போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இதில் வந்து இருக்கும் காயின் பாக்ஸு, கப் ஹோல்டரு. அது போக ஏசிக்கான ப்ளோவர்ஸ் வந்து இதில் பார்க்க முடியும், ஏசிக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ். அது போக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மேனுவலாக வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஒரு சார்ஜிங்க்கான ஒரு சி டைப் போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்மளால் பார்க்க முடியும். டம்மி சுவிச்சஸ்ஸு, இங்கே ஒரு 12 வோல்ட்டு போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது போக இது வந்து ஒரு 5 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ் வரக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஹேண்ட் பிரேக்கான இது, இந்த இடத்துல கப் ஹோல்டரு, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இசுசு அப்படின்ற ஒரு ஸ்டீரிங் வீலு நல்ல அப்ரைட்டாக டிரைவருக்கு நேராக இருக்கிற மாதிரி இதில் வந்து இருக்குது. டில்ட் வந்து பண்ணிக்க முடியும், டில்டபிள் ஸ்டீரிங் வீல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்ஸு, இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல்லாம் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு கிளாசிக்கலான ஒரு கிளஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா அனலாகில் ஆர்பிஎம், அதே மாதிரி கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து பார்க்க முடியும். சென்டரில் ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிரைவரோட டோர் பேடில் பார்த்திங்க அப்படின்னா பவர் விண்டோஸை கட் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சு, சென்ட்ரல் லாக், சைல்டு லாக்கான சுவிட்சு, பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். டோர் அன்லாக் நாபு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது வர சவுண்டில் கூட அந்த ப்ரீமியம்னஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. நல்ல ஹை பேக் சீட்டு தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ரெஸ்ட்டோட வந்து இதில் இருக்க மாதிரி சீட் அட்டாச்சாக வந்து இருக்க மாதிரி இருக்குது ஹெட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து உட்காந்துக்கிறதுக்கான ஸ்பேஸு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வால் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிளாஸில் எப்பயுமே வந்து அந்த ரியர் வியூ வந்து மறைக்காத மாதிரி ஃபுல்லாக உள்ளே வந்து அதாவது நல்ல ஒரு லைட் வெளிச்சம் இருக்கிற மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே பார்க்குற மாதிரி சுற்றி 360 டிகிரி நமக்கு வியூ கிடைக்கிற மாதிரி தான் அந்த கேபினோட டிசைனே வந்து இருக்குது. ஸோ இது வந்து அதாவது நார்மலாக வந்து வண்டி ஒரு கமர்ஷியல் வண்டி அப்படின்றத தாண்டி ஒரு ப்ரீமியம் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும் இதை. அதே அந்த டிமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் ஜீயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உள்ள தொட்டிக்குள்ளே வந்து ஒரு மெட்டீரியலில் கவர் ஆன மாதிரி இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுட் ரெஸ்ட் இருக்கிறத பார்க்க முடியும், கால் வச்சு ஏறுறதுக்கு. மேலே ரூஃப் ரெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஓஆர்விஎம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட் இருக்கிறத பார்க்க முடியும். இது வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா உள்ளே சிம்பிளாக இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே வந்து சென்டரில் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறத வந்து பார்க்க முடியும். அதுலேயே வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து இருக்கிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த எஸ்கேப் ஜீக்கும் இந்த எஸ்கேபுக்கு நார்மல் எஸ்கேபுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10.25 லட்ச ரூபா 11 லட்ச ரூபாலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஆரம்பிக்குது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஸோ இந்த வண்டியும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15.5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து வண்டிகள் வந்து இதில் இருக்குது வேரியண்ட்டை பொறுத்து. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து மாறுது. இப்போ வந்து இந்த வண்டியில் லீசிங் ஆப்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக தான் பணம் கொடுத்து வாங்கணும், முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாக தான் பணம் கொடுத்து வாங்கணுன்ற மாதிரி கிடையாது. அப்படி ஒரு ஆப்ஷனை வந்து வச்சுருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நம்மளோட நண்பர் சிவகுமார் கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த நியூ ஸ்கீம் அதுதான் வந்து ஹாட் டாபிக். அதை பற்றி தான் நம்ம இப்போ வீடியோவும் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வேணும் அப்படின்றதுனால தான் அவங்களையும் கூப்பிட்டு வீடியோ முன்னாடி நிப்பாட்டியிருக்கோம். ஏன்னா அந்த 0 டவுன் பேமெண்ட், 0 இன்சூரன்ஸ், நில் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி நிறையா அங்கங்கே போஸ்டர்ஸ் வந்து நம்ம ஷோரூமில் பார்க்க முடியுது. ஸோ அது என்ன கான்செப்ட்டு, எப்படி வந்து நம்ம அதை கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம், அதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக இசுசு பார்த்திங்கன்னா லீசிங் ப்ரோக்ராம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா நீங்கள் 0 டவுன் பேமெண்ட், மெயின் அதுதான் 0 டவுன் பேமெண்ட், 0 மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெஹிக்கிள்னு வைக்கணும், ஒரு 10 வெஹிக்கிள் நம்ம எடுக்கும்போது நீங்கள் 1 lakh டவுன் பேமெண்ட் ஒரு வெஹிக்கிள் கட்டும்போது 10 வெஹிக்கிளுக்கு 10 லட்ச ரூபா கட்டுவீங்க. அப்போது 10 வெஹிக்கிளோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 crore கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் நம்ம பிஸ்னஸில் 1 crore இன்வெஸ்ட் பண்ணாமல் 1 crore வந்து வெஹிக்கிளுக்கு நீங்கள் வந்து ஐடிலாக பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக நம்ம இசுசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா லீசிங்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா நீங்கள் மந்த்லி வந்து 38,000 நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு எல்லா மெயின்டெனன்ஸும் வந்து அந்த லீசிங் கம்பெனிஸே பார்த்துக்கும். உங்களோட வெஹிக்கிளோட ஆர்டிஓஸ், இன்சூரன்ஸு, வியர் அண்ட் டியர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த லீசிங் கம்பெனி பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து வெஹிக்கிளோட ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நீங்கள் இருந்துக்கலாம். ஒரு 10 வெஹிக்கிள் எடுக்கும்போது உங்களோட 1 crore வந்து நீங்கள் வெஹிக்கிளுக்காகவும் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. அந்த ஃபண்டை நீங்கள் வந்து ஒரு உங்களோட பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு வெஹிக்கிளும் இருக்கும். இதில் என்னென்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 years 1 lakh kilometers சம்திங்னு இருக்குது.
1,20,000 கிலோமீட்டர்ஸ்னு இருக்குது. இதை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜஸை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எனக்கு தேவைப்படும், ஆனால் கிலோமீட்டர்ஸ் எனக்கு 1 lakh போதும் அப்படிங்கிறவங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சில கஸ்டமருக்கு 1 lakh கிலோமீட்டர்ஸ் எனக்கு பத்தாது, எனக்கு 2 lakhs கிலோமீட்டர்ஸ் வேணும், ஆனால் 4 இயர்ஸ்க்குள்ளேயே நான் வந்துடுவேன், எனக்கு கிலோமீட்டர்ஸ் வேணுனாலும் நீங்கள் இது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அப்ளை ஆகும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லீசிங் பிளானையும் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு கான்ட்ராக்டுக்கு வெஹிக்கிள் விட போகிறீங்க, நான் 5 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போடுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் நம்ம வெஹிக்கிளை லீசிங்கில் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு உங்களோட டிப்ரிசியேஷன் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் ஒரு 5 இயர்ஸ், இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் யோசிப்பாங்க, நீங்கள் நான் வண்டி எடுக்கிறேன் 5 இயர்ஸ் நான் கான்ட்ராக்ட் விடுறேன், விட்டு முடிச்சக்கப்புறம் அந்த வெஹிக்கிள் ரீசேல் எவ்வளோ போகும்னு தெரியாது, அண்ட் அவங்க எப்படி ஓட்டியிருப்பாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் நமக்கு வந்து யோசிச்சு பயந்துட்டு இருப்போம். இங்கே அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாமே வெஹிக்கிள் இசுசு பார்த்துக்க போகிறாங்க. அட் த சேம் டைம் உங்களோட வெஹிக்கிளும் இசுசோட கவரில் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு கான்ட்ராக்டருக்கும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னென்னா டிரைவர்ஸ் போட்டுக்கிறது, ஃபியூல் பார்க்குறது மட்டும் தான் இருக்கும். இது எல்லாமே இது. இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களா ப்ரோ? இப்போ வந்து நான் வண்டி எடுக்கணும், நான் ஒரு கம்பெனி தான் வண்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணுறேன் அப்படிங்கும்போது சுத்தமாக வந்து எதுவுமே காஸ்ட்டே தர வேண்டியது இருக்காது ஆரம்ப கட்டத்தில். அப்போ வந்து என்ன ப்ராசஸ் தான் இருக்கும், என்ன நல்லா கவர் பண்ணுவீங்க இதில்? இப்போ இதுதான் நான் சொல்கிறேன் ப்ரோ. இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு வண்டி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் 1 lakh நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுவீங்க. இப்போ இங்கே வரும்போது என்ன, நீங்கள் 1 lakh டவுன் பேமெண்ட், அது போக பேலன்ஸ் ஃபண்டுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. இங்கே அது இருக்காது. நீங்கள் வண்டி வேணும்னு என்கிட்ட சொல்லும்போது உங்களோட டேட்டா பேஸை வந்து நாங்கள் லீசிங் கம்பெனிக்கு அனுப்புவோம். அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பார்க்குறீங்க, என்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறது உங்களோட அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு உங்களோட எல்லா இதுவுமே அவங்க இது பண்ணிக்குவாங்க. பண்ணி முடிச்சதுமே உங்களோட பேமெண்ட்ஸ் ஃபுல்லாக எனக்கு லீசிங் கம்பெனி பண்ணிடுவாங்க. நீங்கள் இஎம்ஐ மாதிரி அவங்களுக்கு கட்டுவீங்க. ஓகே. அந்த இஎம்ஐ அமௌண்ட்டுக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி இன்புட்டை எடுத்துக்குவீங்க. இப்போ லைக் வந்து 38,999 வருது, அதுக்கு நீங்கள் 18% ஜிஎஸ்டிஸும் எடுத்துக்குவீங்க. ஓகே ஓகேங்களா? அப்போது அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆகும்னா, ஆர்டிஓஸும் அவங்க பண்ணியிருப்பாங்க, இன்சூரன்ஸும் அவங்க பார்த்துப்பாங்க, அது போக வந்து மெயின்டெனன்ஸும் பார்த்துருப்பாங்க, ஈவன் டயர் வியர் அண்ட் டியர் ஆகிறது எல்லாமே அவங்க பார்த்துக்கும் போது உங்களுக்கு அது பெனிஃபிட். நீங்கள் ஒரு வெஹிக்கிள் போட்டு இன்றைக்கி நான் அந்த வெஹிக்கிள் இங்கே இருக்குது, இந்த கிலோமீட்டர்ஸில் இருக்குது, இந்த எவ்வளோ ஓடி இருக்குன்னு தெரில, வண்டி சர்வீஸ் போச்சான்னு தெரில, இந்த ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு இருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே. அப்போ வந்து சிம்பிளாக இப்படி எடுத்துக்கலாமா ப்ரோ? இப்போ நான் தனியாக நான் வந்து எனக்கு கம்பெனி பேர்லாம் எதுவுமே இல்லை, பட் வந்து நான் சின்ன என்னோட ஓன் யூஸ்க்கு வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக வந்து வண்டியாகவே வாங்கிக்கலாம். இல்லை வந்து ஒரு நிறைய பல்காக வந்து வாங்க போகிறேன், என்னால் மொத்தமாக வந்து பணத்தை முடக்க முடியாது, அப்படி இல்லைனா வேறு எதுக்காச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா அந்த மாதிரி லீசிங் வந்து போய்க்கலாம். பெஸ்ட்டு. ஓகே. நீங்கள் என்னன்னா நான் பிஸ்னஸ் க்ரோ, இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் க்ரோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 20 lakhs வந்து வெஹிக்கிளில் போட்டு முடக்கிறது, ஒரு 4 இயர்ஸ்க்கு முடக்கி வைக்கிறது அவங்களுக்கு லாஸாக இருக்கும். அந்த 20 lakhsக்கு பதிலாக லீசிங்கில் போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த 20 lakhsல அவங்க பிஸ்னஸை க்ரோத் பண்ணலாம். அவங்க உள்ளே இன்வெஸ்ட் பண்ண க்ரோத் ஆகும். ஓகே. அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பரவாயில்ல, அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ப்ரோ இந்த கான்செப்டை. இப்போ இந்த எஸ்கேப் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேசிக்காக என்ன ப்ரைஸில் இருந்து ஆரம்பிக்குது? எஸ்கேப் பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,44,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு டாப் எண்ட் வந்து 1589 வரைக்கும் வருதுங்க. மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இணைந்ததற்கு நன்றி. ஸோ இந்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவா, அதுவும் இல்லாமல் இந்த லீசிங் கான்செப்ட் அப்படின்றது ஒரு புது கான்செப்டாக இருந்ததுனால தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நல்லா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்.